ரங்கநாதர், ரெண்டாவது ரங்கநாதரும் முருகப்பெருமானும் ஒரே தலம். தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லை, தனித்தனியாக இருக்குது. இப்படி தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லைன்னு சொல்கிற கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஹலோ கைஸ், இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் காளிப்பட்டியிலேருந்து உள்ள திண்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயிலில் தான் நம்ம ரங்கநாதரும் முருகரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதுவே இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி தான். அண்ட் இந்த கோயிலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் தான் வந்து இந்த கோயிலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்த கோயிலோட வியூவை பத்தி பேசணும் அப்படின்னா இது நார்மலா இருக்கவங்களுக்குலாம் புரியுமான்னு தெரியல. பட் இந்த முருகர் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம்லாம் புரியும். ஏன் அப்படின்னா இந்த வியூவோட அப்படியே நம்ம முருகரை ரசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, முருகர் கொடுக்குற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டும் அண்ட் இந்த கோயில் கொடுக்குற, ஏன்னா இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டு, காளிப்பட்டிங்கிறது வந்து சுத்தி அக்ரிகல்ச்சர் இருக்க ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்க அப்படியே அந்த கிரீனான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம மேல டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கறதே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கோயிலை சுத்தி முருகரோட ஆறுபடை வீடியும் வந்து பதிச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு நீங்க அப்படியே அந்த கோயிலை சுத்துறப்ப ஒரு சைடு வந்து நம்ம அந்த கிரீனிஷா ஒரு வார்மான ஒரு என்விரான்மெண்ட்டையும் பார்ப்போம், அதே சமயம் வந்து முருகரையும் ரசிப்போம். கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இந்த கோயிலுக்கான ரூட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா சேலத்துலேருந்து வந்தாலும் சரி, மேட்டூர்லேருந்து வந்தாலும் சரி, இந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க. மேட்டூர்லேருந்து வரவங்க காளிப்பட்டி தாண்டின உடனே இந்த கோயிலேருந்து ஃபஸ்ட்டு கட்டு எடுக்கணும், ரைட்டில் வளையணும். மேட்டூர்லேருந்து வரவங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் கட்டில் வளையணும். இந்த வளைஞ்சி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வந்து பைக்லேயோ கார்லேயோ எதுலேயோ வேணாலும் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து எங்கேயுமே கட்டு இருக்காது, அப்படி கட்டே வராது எங்கேயுமே. ஃபஸ்ட்டு லெஃப்ட் கட்டு வந்து வரும், அந்த ஃபஸ்ட் லெஃப்ட் கட்டில் வளைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒரு தார் ரோடு மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் லெஃப்ட் கட்டில் வளைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஸ்கூலை பார்க்குற வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் வளைய தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே வரலாம். இந்த ஸ்கூலில் வளைஞ்சி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா போதும், அவங்களே கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த போர்டுலேருந்து நீங்கள் கட்டாயி நேராக வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடுவீங்க. இதுதான் கோயிலோட ஏரியா. இந்த கோயிலை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இந்த கோயிலோட அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது ரசிங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு சூப்பரான சேலத்தோட அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.